அனைவருக்கும் வணக்கம். வீக்லி ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் வர மார்ச் 4th வீக்குக்கான அனலைஸில் எந்த விலை ரெசிஸ்டன்ஸாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கும் இந்த வீக்குக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது மேத்தமெட்டிக்கல், நம்ம வந்து மேக்ஸ் தான் மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம கூடியவங்க. நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், பேட்ரன்ஸ், அப்புறம் எலியட் வேவ்ஸ், ட்ரெண்ட் லைன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது. ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த பொசிஷன் கிளாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேர்டில் இப்போ எப்படி இந்த வீக்லி லெவல் போடுறேன், மந்த்லி லெவல் போட்டிருக்கேன், இயர்லி லெவல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற டெக்னிக்கல் கிளாஸ் வருகிற 6ஆம் தேதி துவங்குதுங்க. இந்த கிளாஸ் எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி. நம்ம ஸ்டூடெண்ட் அல்லாதவர்களுக்கு இதில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். வருஷத்துக்கு 2 கிளாஸ் தான் இந்த பொசிஷன் கிளாஸ் நான் எடுப்பேன். அதில் இந்த வருஷத்துக்கான ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் இப்போ வருகிற 6ஆம் தேதி துவங்குது. அதுக்கு அடுத்த கிளாஸ் டிசம்பர் மாதம் எடுப்பேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த கிளாஸ் வந்து வருகிற டிசம்பரில் நான் கிளாஸ் எடுப்பேன். ஓகேங்களா? இடையில நான் எடுக்க மாட்டேன், பொசிஷன் கிளாஸ் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? எப்பயுமே வருஷத்துக்கு 2 கிளாஸ் தான் பொசிஷன். ஓகேங்களா? இதுக்கான டீட்டெயில்ஸ், டாபிக்ஸ் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில் வாங்கிக்கலாம். எனக்கு மெசேஜ் பண்ணவங்களுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி அனுப்பிட்டேன். ஓகேங்களா? சரி, இந்த வீக் மார்ச் 4th வீக்குக்கான அனலைஸில் பார்க்கலாம். நிஃப்டி இப்போ இருக்கிறது 23,350 இருக்கு. இப்போ மார்க்கெட் இந்த வீக்கு 23,528 போனா ரெசிஸ்டன்ஸ், அங்கிருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே 23,658 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் நீங்க. அதே இங்கிருந்து இப்போ 23,350 இருந்து கீழே வந்தா 23,142 வந்து பை எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சப்போர்ட் எடுக்கிறதுக்கு. 23,032 ஸ்டாப் லாஸ் அத்தனையுமே டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல வைக்கணும். 15 மினிட்ஸ்ல நீங்க எக்ஸிட் ஆகலாம். 15 மினிட்ஸ் எக்ஸிட் ஆனா மறுபடியும் அந்த டேக்குள்ள உள்ள வந்துருச்சா மறுபடியும் என்ட்ரி எடுக்கணும். அப்போ டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல தான் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கும் பொழுது இவ்வளவு பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் நம்மளால கொடுக்க முடியாது. அப்போ ஹெட்ஜிங்கோட எடுத்து பண்றது சிறந்தது. இல்ல சார், நான் ஸ்டாப் லாஸ் கொடுத்து அப்செட் பண்ணுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாக்கல நீங்க தாராளமா ஒன் சைடு ஹெட்ஜிங் எடுக்காமலும் எடுக்கலாம். அது ஒரு விஷயம். உங்க டெக்னிக்கல் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை பயன்படுத்தி நீங்க வர்த்தகம் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் எல்லாமே போட்டிருப்போம். அந்த புள்ளிகள்ல தான் அது நடக்கும். ஏன் அப்படிங்கறத தேடணும், நீங்க அதை சார்ந்து படிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சு நீங்களே பிராக்டிஸ் பண்ணா இதெல்லாம் கண்டுபிடிச்சிட முடியும், ஈஸி தான். ஆனா கொஞ்சம் காலங்கள் வருட கணக்கு ஆகும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஓகேங்களா? அதே போல யூடியூப்ல வந்து நாம வந்து நியூஸ் எதுவுமே சார், நம்ம போய் இயர்லி அனலைஸ் எல்லாம் பாருங்க, எந்த வேல்யூல வந்தா பெட்டர் பை அங்கதான் வாங்கணும் இந்த வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் அங்க வந்த உடனே மார்க்கெட் திரும்பிச்சு? ஏன்னா நியூஸ்லாம் என்ன பாசிட்டிவா வந்துடுச்சா? இல்ல. அதே போலதான் போன வீக் எல்லா வீக் ஏன் அந்த வீக்ல அந்த லெவல்ல போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுத்துட்டு நமக்கான மினிமம் டார்கெட் எவ்வளவு இருக்கு? 100 புள்ளி கொடுக்குது. மினிமம் 100 புள்ளி, ஒரு வீக்குக்கு 100 புள்ளி உறுதியா கிடைக்குது. ஏன்? இதெல்லாம் ஏங்கிறத சிந்தித்து அதை சார்ந்து பயிற்சி எடுத்து வர்த்தகம் பண்ணுங்க. யூடியூப்ல யார் கொடுக்குறதும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறது சேர்த்தே தான் சொல்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.